வணக்கம். நாம ஓட்டு போடுற அந்த எந்திரம், அந்த ஒரு பீப் சத்தம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை என்னைக்குமாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுல தில்லுமுள்ளு பண்ண முடியுமா? இல்ல இன்டர்நெட் இல்லாம இது எப்படி வேலை செய்யுது? இப்படி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல விடை கிடைக்க போகுது. EVM இன் பாகங்கள், தி அனாட்டமி. EVMங்கிறது ஒரே ஒரு பெட்டி கிடையாது. அதுல 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல்ல அதிகாரி கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் யூனிட், ரெண்டாவது நாம ஓட்டு போடுற பேலட் யூனிட், மூணாவதா இப்போ புதுசா இருக்கிற VVPAT மெஷின். இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு ஓட்டை பதிவு செய்யுது. இயந்திரம் வேலை செய்யும் விதம், த ஒர்க்கிங் லாஜிக். நம்ம போன், லேப்டாப் மாதிரி இதுக்கு வைஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்டலோன் மெஷின். அதாவது வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம தனக்குள்ளேயே தகவல்களை சேமிச்சு வைக்கும். இதுல இருக்கிற மைக்ரோ சிப் ஒரு முறை மட்டும் எழுதக்கூடியது. அதை யாராலும் மாத்தி ப்ரோக்ராம் பண்ண முடியாது. பாதுகாப்பு அம்சங்கள், செக்யூரிட்டி மற்றும் ஹேக்கிங் ஃபேக்ட்ஸ். இதை ஹேக் பண்ண முடியுமா? இதுதான் பல பேரோட பயம். ஆனா இந்த மெஷின் எந்த நெட்வொர்க்குடனும் கனெக்ட் ஆகாததால ஆன்லைன்ல இதை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா கட்சி ஏஜென்ட்ஸ் முன்னாடியும் மெஷினை செக் பண்ணி மாக் போல் சீல் வைப்பாங்க. VVPAT அந்த 7 நொடிகள். நீங்க பட்டன் அமுக்குன உடனே ஒரு சின்ன பெட்டிக்குள்ள நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு சீட்டு காட்டும். 7 செகண்ட் மட்டும் அது நிற்கும். அப்புறம் தானா கட் ஆகி உள்ள விழுந்துடும். ஒருவேளை மெஷின்ல இருக்கிற கணக்குல சந்தேகம் வந்தா இந்த சீட்டுகளை எண்ணி உறுதிப்படுத்திக்கலாம். பேப்பர்ல ஓட்டு போட்ட காலத்தை விட இந்த EVM முறை ரொம்ப வேகமானது மற்றும் துல்லியமானது. ஜனநாயகத்துல நம்ம ஓட்டு எவ்வளவு முக்கியமோ அந்த ஓட்டு பதிவாகிற மெஷினை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளவு முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டை பதிவு பண்ணுங்க.